ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேசிஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸில் பண்ண போகிற ரெசிபி தாங்க. என்னென்னா ஆனியன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தாங்க. இதுக்கு நம்மளுக்கு அதிகமாக காய்கறிலாம் தேவையில்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. உருளைக்கிழங்கு பொரியல் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. உருளைக்கிழங்கு இதுக்கு சீரகம் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுட்டேங்க, கொஞ்சமா உப்பு போட்டு. அப்பதான் கருக்காம இருக்கும். இது ரொம்ப ஈஸியாங்க, ரொம்ப டைம் எடுக்காது. இந்த டிஷ்ஷுக்கு சீக்கிரமா ஆயிடும். சாப்பாட்டுக்கு பொரியல் இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமா நம்ம உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அடுத்து மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவாங்க. அடுத்து மஞ்சள் தூள். இது மார்னிங் எல்லாம் டைம் ஆகுது, சாம்பார் பண்ணியாச்சு, பொரியலுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு இருக்கும்போது உருளைக்கிழங்கு கட் பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணோமா அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இனி இது வேகணும் நல்லா. இது ஒரு பக்கம் வேகட்டுங்க. அடுத்த கடாயில நம்ம வெங்காய சாதம் தாளிச்சுக்கலாம். இது அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்டே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் மிளகா பொடி போடாமல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து சாதம் தாளிக்கிறதுக்கு வெங்காய சாதம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு, இதோட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கலரிக்கலாம். இது ஒரு ஈஸியான லஞ்சுங்க. லஞ்சில் கூட வச்சுக்கலாம். நம்ம டின்னரில் கூட நைட் போகிறவங்களுக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாங்க. ஈஸியாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் தான். அதோடு சேர்த்து இந்த சைடில் இது பார்த்துட்டே இருக்கலாம். அந்த கலர் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஈஸியான டிஷ் தெரிஞ்சாலும் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை குக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேவா? இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்க மாட்டோங்க. அதனால இதில் உப்பு நான் போட்டுருக்கேன் கரெக்டான அளவில். நீங்கள் சாதத்துக்கு உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் கம்மியாக கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆகிட்டும். கேஸ் சிம்லேயே வச்சுக்கோங்க. நீ அடுத்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்து மஞ்சத்தூள்.
இதோட சேர்த்து கொஞ்சமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவரே தனியா சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. இது பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா இதையும் சைட் பை சைட் இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். வந்துருச்சான்னு பார்க்கலாமா? இன்னொரு 5 minutes கேஸ் கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணிங்க. அந்த மசாலா ஓரளவு நல்லா வந்துருக்குங்க. இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு பக்கம் ரெடி. அடுத்து மசாலாவுமே நல்லா அரிஞ்சு வச்சுங்க. கொஞ்சமா தண்ணியை ஊற்றிக்கலாம். நீ அடுத்து நான் ஆல்ரெடி வடிச்சு வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சுட சுட சாதம் அடுத்து என் பிரதர்-இன்-லாவுக்கு இப்போ டின்னர் கட்டிட்டு இருக்கேங்க. நைட் ஷிஃப்ட்டை வந்து அதனால அவருக்கு தேவையான குவான்டிட்டியில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அதுவும் 2 ஆனியன் தாங்க போட்டிருக்கேன். 2 ஆனியனில் நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 members 2 members வரைக்கும் நம்ம சமைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம பேக் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். ஸோ என்னோட டின்னர் என் பிரதர்-இன்-லாவுக்கு இதுதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேசிஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.